நம்ம ஊரை சேர்ந்தவர் ஒரு மொழிபெயர்ப்பில், அதாவது உண்மையாகவே வந்து தமிழில் உலகத்தரமான படைப்புன்னு அந்த மொழிபெயர்ப்பை வந்து சொல்ல முடியும். வாய்ப்பு கிடைக்கிறவங்க வந்து அந்த டெர்சு உசாலா எங்கேயாவது டெல்லி பயணம் போகும்போது கிடைக்கும். ஓசை அலுவலகத்தில் கிடைக்கும். அது வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஒரு இந்த சைஸ் இருக்கும் புத்தகம். குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம இயற்கையை எப்படி பார்த்தோமோ, ஒரு பூவை பார்த்தோம்னா நமக்கு எந்த விதமான இதுவும் வராது, ஒரு அழகுன்னு தான் தோணும். அந்த மாதிரியான உணர்ச்சியை வந்து கொடுக்குறது தான் இலக்கியம். அது மொழிபெயர்ப்பில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வம். அந்த கதையோட பேத்தட்டிக் எண்டு என்னன்னா, அவங்க அந்த முடியும் போது, அந்த பயணம் முடியும் போது அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகிடுவாங்க, ஆறுயிர் தோழர்களாக மாறிடுவாங்க. அப்போது அந்த இவர் இராணுவ அதிகாரி என்ன பண்ணுவார், நண்பா நீ என் உயிரையே பல தடவை காப்பாற்றி வந்திருக்க, நீ இந்த காட்டுக்குள்ளார இருந்துட்டு என்ன பண்ண போகிற, என் கூட வா, நகரத்துக்கு வந்துரு அப்படின்பா. இல்லை நான் போகிற போக்கில் அப்படியே வேட்டையாடிட்டு வந்தேன், அவங்க கூட வந்தேன், வழியை காமிச்சேன், அவ்வளோதான், நான் திரும்பி போகிறேன் அப்படின்பா. இல்லை எனக்காக வா அப்படின்னு சொல்லி அவனை நகரத்துக்கு கொண்டு வந்துடுவார். நகரத்துக்கு கொண்டு வந்து பார்த்தா அவன் அதிர்ந்து போயிடுவான். என்ன பெட்டி பெட்டியாட்டம் இருக்குது இதுக்குள்ளே இத்தனை மக்கள் எதுக்காக இந்த பொந்துக்குள்ளேரெல்லாம் போகிறாங்க, அப்புறம் ஒரு சின்ன பிளேட்டில் போட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இப்படியா சாப்பிட்றது, நம்ம எப்படியெல்லாம் காட்டில் சாப்பிட்டோம், அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்காதா அப்படின்னு கேட்பான். இல்லை நாளைக்கு நம்ம அது மாதிரி ஏற்பாடு பண்ணலாம் அப்படிம்பாங்க. அவனால் அதை எந்த ஒரு நகரத்தோட பழக்க வழக்கத்தையும் சகிச்சிக்க முடியாமல் அவன் உடல்நிலை சீர்கெட்டு இறந்தே போயிடும். இது ஒரு கதைப்போக்கு, டெர்சு உசாலான். ஆனால் ஒரு அற்புதமான நூல், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் இமிகிரண்ட். ஆனால் பொதுவாக இமிகிரண்ட்னா நம்ம என்ன நினைப்போம், தமிழில் புலம்பெயர்ந்தவர்கள் தான். புலம்பெயர்ந்தவர்களால நம்ம மைண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் தாட். அதுவும் தமிழ் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அவங்கள தான் நம்ம நினைப்போம் புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னா. ஏன்னா உலகம் பூரா வந்து இருக்கிற மேக்சிமம் தமிழ்ஸ் புலம்பெயர்ந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. உங்கள் சொந்தக்காரங்க யாராவது அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம புலம்பெயர்ந்தவர்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த புக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமெரிக்கா வாழ் இந்தியர் எழுதின ஒரு புத்தகம். அவர் வந்து கோயம்புத்தூர் கல்லூரியில் வந்து படித்தவர், ஒரு சயின்டிஸ்ட், பிஸ்னஸ்மேன், லா படித்தவர், என்ஜினியர். அவர் வந்துட்டு மோகன் அனந்தா அப்படின்னு அவரோட பேர். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனந்தன் நம்பியார்னு ஒரு பெரிய ட்ரேட் யூனியன் லீடர் ஒருத்தர் இருந்தார், ரயில்வே யூனியனில் எம்பியாக கூட இருந்தார். அவருடைய சன் நம்ம சிஐடி காலேஜில் தான் படித்தார். 1967 அப்போ வந்து அமெரிக்கா போனார். இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார். அவர் ஒரு 50 ஆண்டுகள் அவருடைய அனுபவத்தை வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்கார் ஆங்கிலத்தில். இந்த புத்தகம் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு 70-80 வயசு இருக்கிறவங்க எழுதின ஒரு புத்தகம். ஆனால் ஒரு 20-25 வயது இருக்கிறவங்க வந்து நல்லா படிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல இங்கிலீஷில் எழுதியிருக்கார். இந்த புத்தகம் வந்து ஓவியர் ஜீவான்னு சொல்லி கோவையில் ஒருத்தர் இருக்கிறார். சினி ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பெனி. இந்த ஃப்ளெக்ஸ் பேனரெல்லாம் வராதுக்கு முன்னாடி பெயிண்டை தொட்டு பேனர் வரைவாங்க, பேனர் ஆர்டிஸ்ட் அப்படிம்பாங்க. நம்ம டெக்னாலஜி வந்து இழந்த பல விஷயங்களில் ஒன்று வந்து பேனர். ஒரு பேனர் நீங்கள் யாராவது இப்போ ஃப்ளெக்ஸ் பார்த்துருக்கீங்களா? கட் அவுட் எல்லாம் வைப்பாங்க இல்லையா? இந்த கட் அவுட் வந்து இப்போ இந்த டேபிள் சைஸுக்கு ஒருத்தர் நீங்கள் நிற்கிற மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னா ஃபில்முன்னு சொல்லுவாங்க இல்லையா, லைனாக இருக்கும் அந்த ஃபில்ம், 35 mm ஃபில்ம். அந்த ஃபில்மில் இருக்க ஒரு ஸ்டில் எடுக்கணும். அந்த ஸ்டில் எடுத்து இங்கிருந்து ஒரு ஃபோக்கஸ் லைட் அடிக்கணும். இந்த ஃபோக்கஸ் லைட்டு அந்த பக்கம் அந்த இமேஜை வந்து பெருசாக காட்டும். எவ்வளோ உயரம் நமக்கு வேணுமோ அந்த உயரம் வரைக்கும் அதை தள்ளிக்கிட்டே போகணும். அது வரைக்கும் அடித்து அங்கே ஒரு ஸ்க்ரீன் கட்டணும். அந்த ஸ்க்ரீனில் வந்து பென்சில் ஸ்கெட்ச் வரையணும். அதுக்கப்புறமா அதை கீழே கொண்டு வந்து அந்த ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம சொல்கிறதே வந்து சாதாரண ஸ்க்ரீன் கிடையாது. அது ஒரு காடா துணி எடுத்து அதுக்கு பின்னாடி வேற ஒரு மேட்சிங் இது ஒன்று வச்சு ஒரு பர்டிகுலர் கம் இருக்குது அதை போடணும். பின்னாடி போடுற கம்மு வேறு, முன்னாடி போடுற கம்மு வேறு. அதுக்கப்புறம் அதை பர்டிகுலர் பென்சிலில் மார்க் பண்ணி கீழே கொண்டு வந்து படுக்க வச்சு வரையணும். அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம இந்த ரூம் சைஸுக்கு வரையணும்னா ஒரு சின்ன சந்து மாதிரி ஏரியாவில் கீழெல்லாம் போட்டு வரைய முடியாது. பெரிய கிரவுண்டு மாதிரி இடத்துல போட்டு வரையணும். நம்ம வந்து பொதுவாக ஒரு ஆர்ட் இப்படி நின்றுட்டு எழுதுறதுக்கும் இல்லை வரைகிறதுக்கும் கீழே எவ்வளோ பெரிய இது வரைகிறதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுவும் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான இமேஜான ஒரு பெரிய விஷயம். அது பெரிய சூப்பர் ஸ்டாரோட படமெல்லாம் வரைகிறாங்கன்னா அந்த ஃபீல் அப்படியே கொண்டு வரணும். கலர் காம்பினேஷன் ரொம்ப 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 முக்கியம்.
அந்த கலர் காம்பினேஷனை வந்து இப்போது ஒரு நயன்தாரா இருக்காங்கன்னா அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா கண்ணன் சிவப்பாகணும் அப்படின்னா எவ்வளோ சிவப்பு கொடுக்கணும்னு இருக்குது, எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் கொடுக்கணும்னு இருக்குது, அந்த மிக்சிங் இருக்குது, இதை கொடுக்கணும். கோபமாக பார்த்தா கண்ணு சிவப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த கண்ணுக்கு மட்டும் சிவப்பு கொடுக்கணும். இதையெல்லாம் வரைவாங்க. ஒரு பேனர் வரைகிறதுக்கு 3 to 5 நாள் ஆகும். இந்த மாதிரி பண்ண ஒரு கம்பெனி அவங்க அப்பா வச்சுருந்தார். இவர் வந்து பேசிக்காக வந்து லா படிச்சிருக்காரு. ஆனால் ஒரு சடன் டெத்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா ஃபீல்டுக்கு வந்து இவரும் அந்த தொழில் செய்ய ஆரம்பித்தார். அது வந்து அவரோட ப்ரொஃபஷன். இப்போ வந்து சிஸ்டத்தில் இது பண்ணுறாரு. ஒரு ரசனைன்னு ஒரு புத்தகம் வருது, மரபின் மைந்தன் முத்தையா. அவரோட புத்தகத்தில் வந்து ஒரு திரைச்சீலை அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் வந்து ஆர்டிக்கிள் எல்லாம் தொகுத்து ஒரு புக்காக போட்டாங்க. முதல் புக்குங்க நேஷ்னல் அவார்டு வந்துச்சு. ஓ ஹென்றி, நீங்கள் இங்கிலீஷில் ஓ ஹென்றி ட்விஸ்ட்டுமாங்க, அந்த கதைகள்லாம் படிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து சும்மா ஒரு பக்கத்தில் கூட நிறைய கதைகள். ஒரு பீட்டர்னு ஒருத்தன் வந்து சர்ச்சில் பெல் அடிக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு சின்ன பெட்டி, உண்மையான பெட்டி, மரப்பெட்டி கொண்டு வந்து வச்சு நடந்து போய் ஒரு 10 சிகரெட் பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சு உட்காந்துருவான். அது விற்கும். ஏன்னா அந்த இடத்துல விற்க ஆள் இல்லை. உடனே அது கூட வந்து ஒருத்தர் வந்துட்டு வெறும் இது மட்டும் வச்சுருக்கேன், மேட்ச் பாக்ஸ் செஞ்சேன், அடுத்த நாள் அதை சேர்த்துவார். ஒரு சின்ன கடை, அது வந்து 2 கடையாக மாறும், 4 கடையாக மாறும். தொழில் பெரிய சாம்ராஜ்யமாக மாறிடும். பேங்க் மேனேஜர் வந்து எங்கள் பேங்க்கில் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அதெல்லாம் என் செக்ரட்டரி கேட்டுருங்க அதுக்குன்னு சொல்லுவார். அவர் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருவார். உடனே சரி அப்படின்னா பேங்க் மேனேஜர் வந்து அப்போ இதில் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்பார். அவர் செக்ரட்டரி கூப்பிடுவார். அவர் அந்த ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு வருவார். அந்த உடனே இவர் கையை பிடிப்பார். பேங்க் மேனேஜர், சார் நீங்கள் கையெழுத்து போடணும். எனக்கு கையெழுத்து போட தெரியாதுங்க. கைரேகை தான் வைப்பேன். கைரேகை தான் வைப்பீங்களா? ஆமாங்க, எனக்கு எழுத படிக்க தெரியாது, இவங்களை வச்சே மேனேஜ் பண்ணணும். இவ்வளோ பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை கைரேகை வச்சே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எழுத படிக்க தெரிஞ்சால் என்ன பண்ணியிருப்பீங்க? மணி அடிச்சுட்டு இருக்கு. அதுதான் வந்து அதை ஓ ஹென்றி ட்விஸ்ட். என் பேர் பிரசாத் இருந்தாங்க. அருவிக்கேணி அப்படிங்கிறதுலேருந்து ஒரு புக் ரீடிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து பேச வந்திருந்தார். அது பேசுனது இல்லாமல் ஒரு 3 புக்கை வந்து அவர் ரெஃபர் பண்ணியிருந்தார். இந்த புக்கை வந்து ஒரு புக் வந்து ஆட்டோபயோகிராஃபி, இன்னொன்று வந்து ரஷ்யன் நாவல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் கோயம்புத்தூரில் இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவர் ரைட் பண்ண புக்கு. இந்த 3 புக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதோட படித்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தார். இதனால் வந்து ஆடியன்ஸுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, அவங்களுக்கும் புக் ரீடிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் உணர முடிஞ்சுது. வணக்கம், நான் இன்ஸ்டியூட் ஆஃப் லிபரல் ஸ்டடீஸ் அமைப்பிலேருந்து ரத்னவேல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூட் ஆஃப் லிபரல் ஸ்டடீஸும் அறிவுக்கேணி அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் புத்தக திருவிழா சார்பாக நாங்கள் வந்து ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். 2023 தவறாமல் படிக்க வேண்டிய 3 புத்தகங்கள் பற்றி எழுத்தாளர் கோவை வரலாறு ஆசிரியர் இளங்கோவன் சார் வந்து ஒரு அற்புதமான அறிமுகம் கொடுத்தாரு. ஒரு புத்தகங்களை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கும் புத்தகம் படிப்பதற்கும் ஒரு நல்ல தொடக்கமாக இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம். நன்றி.